ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் வந்து ஆர்டிக்கல் எழுதிட்டு அதை சப்மிட் பண்ணுற வெப்சைட் பார்ப்போம். ஸோ ஆர்டிக்கல் எழுதணும்னா நீங்கள் 1000 வேர்ட்ஸ் நிறைய வழி ஆர்டிக்கல் எழுதுறதுக்கு இருக்குது. நீங்கள் எப்படியான வழிகளும் இருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன், ஒரு knowledge ஒன்று லேர்ன் பண்ணிங்கன்னா அந்த knowledge-ஐ வச்சு மணி மேக் பண்ணக்கூடிய நான் அந்த வீடியோவும் போட்டிருக்கிறேன். வழிகள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்கொண்டு அது எல்லாத்தையுமே ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து எப்படி வந்து அந்த knowledge-ஐ கஷ்டப்பட்டு லேர்ன் பண்ணீங்களோ அதே மாதிரி அதை நீங்கள் லேர்ன் பண்ணி ஸ்டெபிள் ஆகிட்டீங்கன்னா அதுலேருந்து மணி மேக் பண்ணவும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதான் கெட்டிக்காரத்தனம். ஓகே, அதுக்கு வந்து ஆழக்கால் வச்சதுக்கு பிறகு அகலக்கால் வைக்கணுமா, இதை நீங்கள் புரிஞ்சு கொள்ளுங்க. உருவாக்குற அதாவது நம்ம இந்த மணி மேக்கிங் ஸ்கீம்லாம் என்னன்னா ஒரு ஏர்னிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்கு. நீங்கள் ஃபைனான்சியல் ரீதியாக ஸ்ட்ரென்த்னு ஒன்று சொல்லி இருக்கிறதானே. இப்போ நீங்கள் அம்பானி எடுத்தாலும் அவர் வந்து ஒரு பிஸ்னஸ் மூலமாக அவர் இது பண்ணலை. அவர் என்னென்னா சோர்ஸை உருவாக்குறாரு. அது வந்து knowledge பேஸாகவும் இருக்குது, மேனேஜ்மெண்ட் ஸ்கில் பேஸாகவும் இருக்குது. ஓகே, அது ஆன்லைன்லேயும் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஃப்ரீலான்சிங் சைட்ஸ் இருக்குது தானே, இதில் ஒரு பையர் அதாவது ஒரு சேல்ஸை பை பண்ணுறவர் வந்து அவர் தனக்கு தேவையான அதுக்காகவும் பை பண்ணலாம். அதே மாதிரி ஒரு மேனேஜ்மெண்ட் ஸ்கில்லை வச்சு ஏர்ன் பண்ணக்கூடியதுக்காகவும் அவர் பை பண்ணலாம். ஓகே, இப்போ ஈவன் இந்த ஆர்டிக்கலை நீங்கள் எடுத்தாலும் ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப் அப்படி இருக்கிறாங்க. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இதை சொல்கிறேன். இன்றைக்கி லிஸ்ட் வர்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒர்க் பண்ணாது. யூரோப் கண்ட்ரிஸ்க்கு நான் காட்டுறேன் நீங்கள் சொல்லி இவங்களுக்கு நீங்கள் ஆர்டிக்கல் எழுதி கொடுக்கலாம். ஒரு ஆர்டிக்கலுக்கு வந்து இவங்க $100 பே பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் நல்ல லிஸ்ட் வர்ஸ் இதுக்கு கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரைட் ஃபார் அஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். பார்ப்போமா, இதில் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா சப்மிட் ரைட் அண்ட் கெட் பெய்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் பாருங்கள், கெட் பெய்ட் $100. ஓகே, அதாவது டு யூ வாண்ட் டு ஏர்ன் மணி ஆன்லைன் லிஸ்ட் வர்ஸ் பில். இது எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால் 10 இங்கே பாருங்கள் 10 லிஸ்ட், அதாவது 10 பெஸ்ட் வெப்சைட் இன் ஆன்லைன், 10 பெஸ்ட் டிப்ஸ் டு கெட் வெயிட் லூஸ்ட் அப்படின்னு 10 இருக்கும். இதில் எழுதுறதுலாம் வெரி ஈஸி. ஒரு ஆர்டிக்கலுக்கு $100. இப்போ இந்த இது வந்து எக்ஸப்ட் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களுக்கு சென்ட் பண்ணணும். இன்றைக்கி சப்மிஷன் ஃபார்ம் டோட்டு சொல்லிவிட்டு இதெல்லாம் நீங்கள் பிக்சர் வீடியோவில் நீங்கள் அனுப்ப தேவையில்லை. வென் யூ சென்ட் த யூ டோன்ட் நீட் டு இன்க்ளூட் த இமேஜ் ஆஃப் வீடியோஸ். பாருங்கள், சில ஆர்டிக்கல் ரைட்டிங் ஜாப்ஸுக்கு நம்ம தான் வீடியோ பிக்சர்லாம் கொடுக்கணும். பட் இவன் என்ன சொல்கிறான்னா, நீங்கள் அதெல்லாம் தேவையில்லை, உங்களோட ஆர்டிக்கலை மட்டும்தாங்க, அதை நாங்கள் எங்களோட டீம் அதில் வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லி இதில் சப்மிஷன் ஃபார்ம்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் போய் பார்த்தீங்கன்னா இவங்க சொல்கிறாங்க என்ன USA, UK, நியூசிலாந்து, அயர்லாந்து, கனடா, ஆஸ்திரேலியா, சவுத் ஆஃப்ரிக்கா எவ்வளோவில் இருந்தால் அவங்க இது பண்ணுவாங்க. இதில் நீங்கள் டீட்டெயிலை இது பண்ணிவிட்டு அவங்களுக்கு சப்மிட் பண்ணிங்க நோட்ஸ்னா சரி. இதில் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்லாம் இருக்கும். நீங்கள் இந்த கண்ட்ரிஸில் இருந்தால் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணுங்கள். இதுக்கு இவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஒரு ஆர்டிக்கல் எவ்வளோ $100 தானே. அப்போ இந்த நீங்கள் ஃப்ரீலான்சிங் சைட்டில் பாருங்கள், அந்த ஃப்ரீலான்சிங் சைட்டில் வந்து ஆர்டிக்கல் சப்மிட் பண்ணு. இப்போ நான் ஒரு வெப்சைட் இருக்குன்னு சொன்னால் எந்த வெப்சைட்டுக்கு நான் ஆர்டிக்கல் எழுதி வாங்கி எடுக்கிறதுக்காக ஃப்ரீலான்சிங் சைட்டில் காசு கொடுத்து வாங்குறேன்னு வைங்களேன். ஏன்னா அது வந்து எந்த தேவைக்காக, எந்த knowledge-க்காக. ஆனால் இப்படியான ஒரு வெப்சைட்டுக்கு நான் செல் பண்ணுறதுக்காக நாங்கள் வாங்கினா அது என்ன மேனேஜ்மெண்ட் ஸ்கில். ஓகே, நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ணுவோம். அந்த வெப்சைட் எல்லாத்துலேயுமே நீங்கள் சப்மிட் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு $50க்கு நீங்கள் அந்த ஆர்டிக்கலை நல்லா ஹை குவாலிட்டியாக வாங்கி எடுத்து இங்கே கொடுத்தாலே அது ஓகே ஆகும். நீங்கள் இதே டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னு சொன்னால் ஃப்ரீலான்ஸ் சைட்டில் இருக்கிறாக்கள் எழுதி தருவாங்க. ஸோ இது ஒரு மேனேஜ்மெண்ட். இந்த ஸ்கில்லையும் நீங்கள் ஆன்லைனில் வளர்த்துக்கொள்ளணும். இதுக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துக்குமே இருக்குது. ஓகே, என்ன டைப் ஆஃப் நீங்கள் இது பண்ணுறனாலும் இருக்குது. அதை நீங்கள் தேடி தேடி படித்து கொள்ளுங்கள். ஓகே, ஸோ இதில் வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. இது 2 டைப். ஒன்று பேசிவ் இன்கம். நீங்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் ரைட் பண்ணி கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த மணியை உங்களுக்கு தந்ததுக்கப்புறம் உங்களுக்கு சம்மந்தம் இல்லை. பட் சில வெப்சைட் இருக்குது, நீங்கள் சப்மிட் பண்ணால் அது வந்து கண்டினியூஸாக இருக்கும் வரைக்கும் உங்களுக்கு மணி மேக் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ ஆன்லைனில் மணி மேக்கிங் சோர்ஸ், அது ஆன்லைன் ஆஃப்லைனோ அது மணி மேக்கிங் சோர்ஸ் ஒன்று உருவாக்க நீங்கள். ஸோ நாங்களும் ஒரு ஆன்லைனில் ஈஸியான ஒரு மணி மேக்கிங் ஸ்கீம் ஒன்று செய்கிறோம். ஸோ கிளாஸஸ் இதில் வந்து நீங்கள் ஜஸ்ட் வந்து ரிஸ்க் இல்லை. பார்த்தீங்கன்னு சொன்னால் சின்ன சின்ன அமௌண்ட் ₹1000, ₹2000, 3000, 10,000, 60,000, 50,000 இப்படியான ஏர்னிங்ஸ்களையும் நாங்கள் ஏர்ன் பண்ணக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்க. ஸோ உங்களோட தேவைக்கேற்ற மாதிரி படிக்கிற பிள்ளைகள், அதே மாதிரி பார்ட் டைமாக இது தேடுற ஆட்கள், அப்படியான ஆட்களுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஜஸ்ட் வந்து ஒர்க் சில பேசிக்கான என்ன ஒர்க்காக இருந்தாலும் அதில் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்கள் இருக்கும். அதுக்குரிய கைடன்ஸை நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் கிளாஸில் ஜாயின் பண்ணிவிட்டு என்ன வந்து மாற்ற நீங்கள் நினைக்காம நீங்கள் அப்படியான ஒரு இது பண்ணிவிட்டு வாராக்கள் வாங்க. ஓகே,
நம்ம பெரிய பிஸ்னஸ் மேன்னாலும் அவர் ஒரு ஏர்னிங்க்கு ஒரு அடிப்படை ஒன்று இருக்கும். அந்த அடிப்படையை வச்சு ஒரு சோர்ஸ் ஒன்று உருவாக்குறாரு. அப்படியான விஷயங்கள இது பண்ணுங்கள். இது வந்து நம்மளோட கிளாஸ் ஃபீஸுக்கு செட் ஆகிற மாதிரி நம்ம இந்த கிளாஸை ஷெட்யூல் பண்ணியிருக்கிறோம். அதை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணால் சரி. நம்ம 50,000 60,000லாம் இல்லை. அவங்களாம் ஒரு வெப்சைட்டை வச்சுட்டு நம்ம 30,000 40,000 கிளாஸ் ஃபீஸ் எடுப்பாங்க. நம்ம ஸ்டாண்டர்ட் குரூப்பில் 5 வெப்சைட், ப்ரீமியம் குரூப்பில் 10 வெப்சைட். ஸோ இதில் சில வெப்சைட்டுகளுக்கு ஒரு இது இருந்தாலும் காப்பி பேஸ்ட்டுக்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த வெப்சைட். மற்றதெல்லாம் உங்களுக்கு ஏர்னிங் சோர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதே கான்செப்ட் தான் அங்கேயுமா 15 மில்லியன் ருபீஸுக்கு மேலே ஏர்ன் பண்ணிக்கிறாங்க. இப்போ 100 மில்லியனுக்கு மேலே ஏர்ன் பண்ணியிருக்கிறாங்களா. நம்ம இதை சேஞ்ச் பண்ணுவோம் நெக்ஸ்ட் மந்த். கவர்மெண்ட் ரெஜிஸ்டர்ட் இன்ஸ்டிடியூட் 4 இயர்ஸ் இன் பிஸ்னஸ் 1300 மெம்பர்ஸ் ஏர்னிங் டிபெண்ட் ஆன் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் தான். நாங்கள் இந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கள், மாதம் மாதம் காசு தரேன், ஆக்களை சேர்த்துட்டாங்க. ஒரு வெப்சைட்டு ஒன்று எஸ்ஜிஓ மைனி ஏதோ இதை மாதிரி நாங்கள் நிறைய பார்த்தோம். பெரிய ஒரு கெதரிங் இதெல்லாம் நடத்தியிருந்தாங்க. ஓகே, நம்மளே நடத்த இயலாமல் இருக்குது, அவங்களாம் நடத்துறது. இதெல்லாம் நீங்கள் எப்போ நீங்கள் நாலேஜ் வைஸாக நீங்கள் இம்ப்ரூவ் ஆகுறீங்களோ அப்போ தான் உங்களால் இதில் சர்வே ஆகும். அது ஆன்லைன் சரி ஆஃப்லைன் சரி. அப்போ உங்களுக்கு நீங்கள் மாதம் காசு தர நீங்கள் வீட்டை சும்மா இருங்கன்னு சொன்னால் அதை செய்யக்கூடிய முழு அதிகாரம் வந்து கவர்மெண்ட்டுக்கிட்ட இருக்குது. கவர்மெண்ட் எப்படி செய்யும் யோசிச்சு பாருங்கள். அப்போ அதே மாதிரி எந்த ஒரு நாட்டு கவர்மெண்ட்டும் ஏழையாக இருக்காது. ஏன்னா அவங்களுக்கு மணி தேவை, இப்படி ஒன்று செய்யலாமே. ஏன்னா அது அப்படி இல்லையா? ஓகே, நீங்கள் ரியலாக யோசிச்சிங்கன்னா சரி. மந்த்லி அணி ஸ்பெஷல் ஆஃபர் போடுவோம். ரிஸ்க் ஃப்ரீ ஜாப் தானே, எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்லை. ஜாயின் வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சம்மந்தமாக இருக்குது. அதே மாதிரி கண்டக்ட் லிஸ்ட் இருக்கும், அதை பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நிறைய ப்ரூஃப்ஸ்கள் நிறைய விஷயங்கள் இதில் ஷேர் பண்ணியிருப்போம். இதையும் நீங்கள் செக் பண்ணி கொள்ளலாம். அந்த குரூப்பில் அக்சஸ் எடுக்கிறேன்னா நீங்கள் டெலிகிராமில் பயோவில் போய் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜாயின் டெலிகிராம் சேனல் லிங்க் தந்துடுவோம், அதில் ஜாயின் பண்ணிங்க. அது மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்கும், அதுலேயும் வாட்ஸ்அப்பில் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி கூகுளில் போயிட்டு நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமி அப்படின்னு போட்டிங்கன்னு சொன்னால் இதில் உங்களுக்கு வந்து எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸுமே இதில் பாருங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கொஞ்சம் ஒரு இஷ்யூ ஒன்று போகுது. அதே மாதிரி டிக்டாக், யூடியூப், த்ரெட்ஸ், குவாரா, லிங்க்டின், டெய்லி மோஷன், இப்படியான எல்லா சோஷியல் மீடியாஸ்லிங்கும் வரும். அதில் ஒன்றில் கனெக்ட் ஆகிருந்து கொள்ளுங்கள். அதே மாதிரி இமேஜஸில் ப்ரூஃப்ஸ்கள் ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள். அதே மாதிரி வீடியோஸில் வந்து நம்ம ப்ளே பண்ணுற வீடியோஸ், அதாவது நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ்கள் இங்கே ஷோ ஆகும், அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். அதே மாதிரி நீங்கள் யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள். நாங்கள் ப்ளேலிஸ்ட்டோ வச்சுருக்கிறோம். இந்த ப்ளேலிஸ்ட்டில் வந்து ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், ஏர்னிங்ஸ் ப்ரூஃப், அதே மாதிரி பாடநெறியில் வர டெமோ ஒர்க் சைட்டில் நம்ம வச்சுருக்கோம். அதையும் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ரைட், கன்செப்ட்டுக்கு போவோம். ஆர்டிக்கல் ரைட் பண்ணிவிட்டு நம்ம ஏர்ன் பண்ணுறது. ஓகே, ஸோ நம்ம ஆர்டிக்கல் ரைட்டு ஏர்ன் பண்ணுறதுக்கு நிறைய சைட்டுகள் இருக்குது. அதில் நீங்கள் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சைட் எடுங்க. எந்த சில கண்ட்ரிஸ்களுக்கு ஒர்க் ஆகும், சில கண்ட்ரிஸுக்கு ஒர்க் ஆகும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளுங்கள். ஓகே ரைட். இப்போ ஃபஸ்ட்டுக்கு வந்து நான் வெப்சைட்டை காட்டுறேன். ஸோ நீங்கள் கூகுளில் போய்ட்டு மணி பென்ட்ரி அப்படின்னு ஒரு சொல்லி டைப் பண்ணிங்கன்னா இந்த வெப்சைட் வரும். இதில் வந்து உங்களுக்கு 101 சைட் வந்து இவங்க சஜஸ்ட் பண்ணுவாங்க. இது வந்து $50 $300 வரை ஆர்டிக்கல் மணி பே பண்ணுற வெப்சைட்டுகள் இங்கே ஷோ பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கெட்டிங் பெய்ட் டு ரைட் ஆர்டிக்கல் ஃப்ரம் ஹோம், எஸ்பெஷலி கெட்டிங் பெய்ட் ரைட் அபவுட் யூ லவ் அண்ட் ட்ரீம் ஜாப்ஸ் ஆஃப். இவங்க சொல்கிறாங்க நீங்கள் உங்களுக்கு எது உங்களுக்கு விருப்பமோ அதை எழுதி நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். பட் நம்ம அது இல்லாமல் இது பண்ணலாம். இதில் இருக்கிற என்ன நன்மைன்னு கேட்குறாங்க. தேர் இஸ் நோ இன்வெஸ்ட்மெண்ட், எனி ஃபீஸ் பே பண்ண தேவையில்லை, ஃபாஸ்ட்டாக எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி ஃப்ரீலான்சிங் ரைட் ஜிக்காக தான் இருக்கும். இதில் என்னன்னா மெகாசின், அதாவது சில நியூஸ் சைட்டுகளுக்கு நீங்கள் இதாக எழுதி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, அதைத்தான் அவங்க அப்படி சொல்கிறாங்க. ஸோ இதில் என்னென்னா சில டேர்ம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஏஐ மூலமாக எழுதி பண்ண கண்டென்ட்டை வந்து நீங்கள் இது பண்ணக்கூடாது, அதை அவங்க இது பண்ணுவாங்க, அதை அவங்களே ரிஜெக்ட் பண்ணுவாங்க. ஸோ அவங்க மெயினாக ChatGPT சில இதுகளை சொல்கிறாங்க. பட் நாம் வந்து ஒரு இது ஒன்று ஏஐ மூலமாக தான் ரைட் பண்ண போகிறோம். பட் அது ஹியூமன் ரைட்டை அது காட்டுமா, அப்படி அவங்க ரிஜெக்ட் பண்ணாலும் நம்ம அதை இது பண்ணலாம். அதுக்குரிய நான் இது சொல்லுவேன். ஓகே, முதலாவது இது கேட்டகரி வைஸாக இருக்கும். அதாவது வெக்கேஷன், ட்ராவல் கண்டெக்ட்டில் வாரது, ட்ரான்ஸ்லேஷன் அப்ரோட். இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த வெப்சைட்டுக்கே டைரெக்டாக போகும். நீங்கள் அங்கே போயிட்டு அவங்க எப்படி இது பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஓகே ரைட். ஓகே ரைட். இது ஒரு போஸ்ட்டுக்கு $150 பே பண்ணுவாங்க. இவங்க வோண்டர் லஸ்ட் ஒரு போஸ்ட்டுக்கு வந்து €220. இவங்க வந்து கிரேட் எஸ்கேப் பப்ளிஷிங், இது சம்மந்தமாகவும் சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் பணியாக வந்தீங்கன்னு சொன்னால் இது வந்து
ஜென்ரல் இன்ட்ரெஸ்ட் சம்மந்தமான வெப்சைட்டுகள். வைப்ரண்ட் லைஃப், அதே மாதிரி வார்க்ரே அப்படின்னு ஒரு சொல்லி இது வந்து ஷார்ட் ஸ்டோரி சம்மந்தமானது. ஓகே, வெப்சைட் அது எவ்வளோ பே பண்ணுறான்னு போட்டிருக்கிறாங்க. இது வந்து நியூஸ், பொலிட்டிக்ஸ், நியூஸ் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தமானது. அதே மாதிரி இந்த வெப்சைட் வந்து ரைட் ஜோக்ஸ் சம்மந்தமான எழுதுறதுக்கான ஒரு போஸ்ட். இது வந்து ரைட் அபவுட் எடுகேஷன். ஸோ இவங்க எப்படி மணி ஏர்ன் பண்ணுறாங்கன்னா, உங்களோட ஆர்டிக்கலுக்கு ஒரு டைம் தானே இவங்க பே பண்ணுறாங்க. இப்போ இவங்களுக்கு ஒரு வேர்டுக்கு $1 பே பண்ணுறாங்க. ஸோ ஒரு வேர்டுக்கு $1 சொல்லிட்டு இவங்க வாங்கி எடுத்துகிட்டு இப்போ 1000 வேர்டு எழுதிங்கன்னா $1000 தந்துட்டு உங்களுக்கு. பட் அந்த ஆர்டிக்கலை வச்சு இவங்க லைஃப் டைம் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் இவங்களோட கன்செப்டாக. ஸோ இப்படி வந்து இதில் நீங்கள் பணியை ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா நிறைய வெப்சைட்டுகள் இதே மாதிரி ஷோ ஆகும். இதிலேருந்து ஒன்று பெஸ்ட்டை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். 101 சைட் இருக்குது, அதை நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ரைட், ஆர்டிக்கல் எப்படி எழுத போகிறோம்னு சொன்னால், ஆர்டிக்கல் எப்போதுமே நல்லா விளங்கி கொள்ளுங்கள். ஒரு இதாக இருக்கணும், என்ன எஸ்சிஓவாக இருக்கணும். எஸ்சிஓன்னா சர்ச் என்ஜினில் உங்களோட ஆர்டிக்கல் மாட்டணும். அதுக்கு தான் வந்து நல்ல ஒரு ட்ராஃபிக்கும் நல்ல ஒரு ஏர்னிங்கும் அந்த வெப்சைட்டுக்கு வரும். ஸோ அதுக்கு நீங்கள் எஸ்சிஓ ரைட்டிங் ஆர்டிக்கல்னு ஒரு வெப்சைட்டுக்கு இது ஃப்ரீ தான். இது நீங்கள் ஜெனரேட் பண்ணிக்கொள்ளலாம். இதே நீங்கள் கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஒருவேளை அவங்க உங்களுக்கு ப்ளே போட்டாங்கன்னா நீங்கள் அதை இது பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இது வந்து எஸ்சிஓ ரைட்டிங் ஆர்டிக்கல். ஸோ இது ஃப்ரீ மெத்தட் இருக்குது. ஒரு ஆர்டிக்கல் ஒரு மாதம் எழுத விடுவாங்க, அதை நீங்கள் ட்ரை பண்ணி கொள்ளலாம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ரீ தான். கெட் ஸ்டார்டட் ஃப்ரீ கொடுத்து நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். சில ஆப்ஷன்லாம் இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்களா. எல்லாம் சொல்ல இல்லாத நீங்கள் உள்ளே போயிட்டு என்னென்னா இதுவே உங்களை என்ன பண்ணும்னா இமேஜஸ் எல்லாமே, யூஸ்ஃபுல்லான இமேஜஸ் எல்லாமே உங்களுக்கு இது பண்ணி தந்துடும். ஓகே, ஃபுல் கஸ்டமைஸ் தான். உங்களுக்கு ஒன்ஸ் ஓகேன்னு ஒரு சொன்னால் நீங்கள் இது பண்ணி கொள்ளலாமா, ட்ரை பண்ணி கொள்ளலாம். இதில் பார்த்தீங்க ஃப்ரீ ஆப்ஷன் இருக்குதா, 5 ஆர்டிக்கல் நீங்கள் எழுதி கொள்ளலாம். அதே மாதிரி வீடியோ டு பிளாக்னு சொல்லி ஆர்டிக்கல். அதாவது நீங்கள் யூடியூப்பில் வந்து ஒரு வீடியோ ஒன்று, ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் என்ன சர்ச் பண்ண போகிறீங்க, இப்போ இந்த வெப்சைட் ஹவு டு கிரியேட் செல்லர். இப்போ ஸோ இந்த லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிவிட்டு, இந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே வாங்க வந்து இங்கே வந்து இதில் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை இட் ஃபார் ஃப்ரீன்னு சொல்லி கொடுத்தீங்கன்னு சொன்னால் இதுவே இந்த இதை ஆர்டிக்கலை இது பண்ணி தரும், உங்களுக்கு ரைட் பண்ணி தரும். ஸோ இதில் எடிட் ஆப்ஷனில் இருக்குது, இதை பார்த்து நீங்கள் செட் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அதிலிருந்து நீங்கள் என்னென்னா சப்மிட் பண்ணி பார்க்கலாமா. இப்போ நான் லிஸ்ட் வேர்ஸில் சொன்னேன் தானே, இப்போ லிஸ்ட் வேர்ஸில் நீங்கள் டாப் 10 அப்படின்னு சொல்லி இது ஸ்டார்ட் ஆகணும். அப்போ நீங்கள் வீடியோ ஒன்று இதில் சர்ச் பண்ணுங்கள், டாப் 10 வீடியோஸ் மணி மேக்கிங் ஐடியாஸ் இன் ஆன்லைன் நோட் அடிச்சிங்கன்னா ஒரு வீடியோ வரும். அதை எடுத்து நீங்கள் என்ன செய்யலாம்னா கன்வெர்ட் பண்ணிவிட்டு இது பண்ணலாம். அப்படி கன்வெர்ட் பண்ணும்போது உங்களுக்கு சம்டைம் ஒரு வேலை அப்படி இருந்தால், அதாவது இது வந்து அவங்கள வந்து ஏஐ டிடெக்ட் பண்ணதாக இருந்தால் அதில் நீங்கள் குயில் போட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் நீங்கள் பராப்ரேஸ்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும். இதில் வந்து அந்த ஆர்டிக்கலை காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் பராப்ரைஸ் பண்ணிவிட்டு அதை எடுத்தும் கொடுக்கலாம். ஓகே, இதில் வந்து ஒர்க் பண்ணணுமா, இது நம்ம ஆர்டிக்கல் எழுதுறதுலான ஏஐ எழுதுறது தானே. ஸோ அதை வந்து நீங்கள் ஏஐ டிடெக்ஷன் இல்லாமல் இதிலே ஏஐ டிடெக்டர்னு இருக்குது, அதை நீங்கள் இதிலே போட்டு பார்க்கலாம் ஏஐ எழுதினது தானான்னு. அப்படி வந்து ஏஐ டிடெக்ஷன் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்கள் அதை பராப்ரைஸ் பண்ணிவிட்டு அதில் சில இது சேஞ்ச் பண்ணும், சில விஷயங்களை அதை சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு அந்த இது இல்லாமல் தரும். அதை நீங்கள் சப்மிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு வேளை நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு எழுதுறதை நீங்கள் சப்மிட் பண்ணும்போது அங்கே அவன் ஏஐ டிடெக்ஷன் ஒரு சொன்னான்னா நீங்கள் அதை திரும்ப ஒன்று எழுதி கொடுக்கலாம். அவன் சொன்னான்னா அப்போ அவன் ஒரு சாஃப்ட்வேரில் போட்டு தான் செக் பண்ணுவான். அதே மாதிரி நீங்களும் நீங்கள் இப்படியான சாஃப்ட்வேரில் போட்டு செக் பண்ணி கொள்ளலாமா. ஓகே, எனிவே நீங்கள் என்னென்னா ஆரம்பத்தில் தான் செய்கிறது கஷ்டமாக இருக்கும். படிப்போட ஒரு இது தான் ஆரம்பம் தான் கஷ்டம். நீங்கள் படித்து எடுத்துட்டீங்கன்னு வைங்களேன், நம்ம 2x2 4 2x2 பாடமாக்குறது தான் கஷ்டம். பட் பாடமாக்கி எடுத்துட்டோம்னா நம்ம இந்த டைம்லேயும் அதுக்குரிய ஆன்சரை சொல்லுவோம். அதுதான் அந்த லேர்னிங் நாலேஜோட பவர். ஓகே, அது நீங்கள் விளங்கி கொடுத்தீங்கன்னா சரி. சில ஆட்களுக்கு வந்து நம்மளை காப்பி பேஸ்ட் பண்ணுறதே பெரிய ஒரு கஷ்டமாக இருக்கும். ஓகே, அப்படியான ஆட்களும் எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை எந்த அளவுக்கு சரியான ஒரு இதாக இது பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்களை இந்த பிளாட்ஃபார்மும் உங்கள்கிட்ட வந்து சேரும். ஓகே, ஸோ அதை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். ஸோ கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றில் அப்படி இல்லைன்னா இப்படி எல்லாம் ஆன்லைனில் மணி மேக்கிங் ஸ்கீம் இருக்குங்கிறத தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஓகே, கிளாஸ் ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்ட் இருக்கிறார்கள் டிக்டாக்ல பயோவில் பாருங்கள், எங்களோட கண்டெக்ட் டீட்டெயில் இருக்கும். அது மாதிரி டெலிகிராம் சேனலும் இருக்குது. நீங்கள் வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு டிக்டாக்ல போட்டாலும் வரும், அல்லது எங்களோட கண்டெக்ட் லீடில் கூகுளில் சர்ச் பண்ணாலும் வரும். அதில் கனெக்ட் ஆகி இருந்து கொண்டு இதுலேயும் செக் பண்ணிக்கொள்ளுங்கள். நிறைய ப்ரூஃப்ஸ்கள் நிறைய இதுகள் போடுவோம். அதே மாதிரி சோஷியல் மீடியாஸையும் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள்.